அத்தியாயம் 36. நான் அரண்மனைக்குள்ள வரும்போது வாசல்ல சில பேரை பார்த்தேன். அங்க நின்றுட்டு இருந்தவங்க யாரோட முகமும் சரியில்லையே. என்னாச்சு மேகா, ஏதாவது புது பிரச்சனையா என்றான் சமரன். ஆமா சமரா, பிரச்சனை தான் என்று பிரச்சனைகளை சொல்லத் தொடங்கினாள் மேகராணி. கடக வம்சத்துக்காரங்களால தான் இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையே உருவாயிருக்கு. அவங்களுக்கு புதுசா ஒரு மருத்துவர் கிடைச்சிருக்காரு போல. அந்த மருத்துவர் ரொம்ப மலிவான விலையில புதுசா ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த புது மருந்தை அவங்க சந்தைப்படுத்தி இருக்காங்க. இது ரொம்ப மலிவான விலையில கிடைக்குதான். அதே நேரம் இந்த புது மருந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மருந்து நம்ம பாஞ்சால நகரத்திலேயே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வீரர்கள் எல்லாரும் அதை வாங்க விரும்புறாங்க. இதனால மக்கள் எல்லாருமே கூட்டம் கூட்டமா கிளம்பி அந்த மருந்தை வாங்கறதுக்காகவே கடக வம்சத்துக்காரங்களோட சந்தைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நம்ம தாரகை வம்சத்தோட சந்தைகள் காலியா கிடக்குது. மக்கள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி இருக்கு. இந்த மருந்து சந்தைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது சமரா. ஆனா இது மக்கள் மனசுல பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு. எல்லாருமே வாங்கக்கூடிய விலையில கிடைக்கிறதுனால மக்கள் அவங்க சந்தையை நோக்கி படையெடுத்து போறாங்க. அதனால தாரகை வம்சத்தோட சந்தைகள் பெரிய அளவுல நஷ்டம் அடைஞ்சிருக்கு. கஜானாவிலையும் பணம் சேரல. அதான் அரசர் ரொம்ப கவலையா இருக்கார் சமரா என்றாள் மேகராணி. சந்தையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் மிகுந்த நஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்பதை சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இதன் காரணமாகத்தான் தாரகிய வம்சத்தின் பெரியவர்களின் முகம் வாடியிருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டான். புதுசா முளைச்ச அந்த புது மருத்துவர் யாரா இருக்கும்? திடீர்னு இவன் எங்கிருந்து வந்திருப்பான்? அவன் எங்கிருந்து வந்தாலும் கண்டிப்பா நம்ம குருவை விட சிறந்த மருத்துவரை இருக்கவே முடியாது. ஆனாலும் அந்த மருத்துவரால நம்ம கஜானாவுக்கு ஆபத்து வந்திருக்குன்னா அதை அப்படியே சும்மா விட்டுடவும் முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் ஆகணும் என்று நினைத்து கொண்டான் சமரன். மேகா, எனக்கு வெளியில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் என்று சொல்லி புறப்பட தயாரானான். சமரா, இப்போதானே வந்த, அதுக்குள்ள வெளியே போயாகணுமா என்றாள் மேகராணி. நான் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுவேன் என்று சொல்லிவிட்டு அவளுடைய பதிலுக்காக கூட காத்திருக்காமல் ரகசியமாக அங்கிருந்து புறப்பட்டு நேராக கடக வம்சத்தவர்கள் நடத்தும் சந்தைக்கு சென்றான். தனது வம்சத்தின் மூத்த உறுப்பினர்களுக்கு உதவுவதில் அவன் ஆர்வம் காட்டவில்லை என்றாலும் தனது தந்தையின் நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று நினைத்தான். கடக வம்சத்தவர்கள் கண்டுபிடித்த புதிய மருந்தால் தனது தந்தை நஷ்டப்படுகிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு உதவ விரும்பினான். வீட்டை விட்டு வெளியேறிய சமரன் நேரடியாக கடக வம்சத்தினரின் சந்தைக்கு சென்றான். அங்கே கூட்டம் அதிகமாக இருப்பதை கண்டான். அந்த சந்தை அவ்வளவு பெரியதாக இல்லை. ஆனால் அங்கே மக்கள் நிற்கக்கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது. அனைவரும் பரபரப்போடு அங்கும் இங்குமாக நகர்ந்து கொண்டிருந்தனர். சில தடிமனான மனிதர்கள் முன்னோக்கி நகர்ந்து செல்லும் போது மற்றவர்களை இடித்துக் கொண்டு பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டத்துக்குள் நுழைந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடலிலிருந்து வந்த காய்ந்த இரத்தத்தின் வாசனையை வைத்து அவர்கள் போர் வீரர்கள் என்பதை சமரன் புரிந்து கொண்டான். மேலும் இது போன்ற மருந்து போர் வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. மலிவான விலையில் கிடைப்பதால் ஒவ்வொரு வீரரும் அதை விரும்பி வாங்கிச் சென்றார்கள். அப்போது எதிரில் ஒருவர் ஒரு சிறிய மரப்பெட்டியை சுமந்து கொண்டு வருவதை கண்ட சமரன் அந்த பெட்டியை உற்று கவனித்தான். அந்த நபரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியை பார்த்த சமரன், இவன் கையில இருக்கிற சின்ன பெட்டியில தான் அந்த மருந்து இருக்குதோ, இதுதான் அந்த மருந்தா என்று யோசித்தான். பிறகு அவரை நிறுத்தி, ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா என்றான். என்னப்பா, என்ன வேணும் என்றார் அவர். இங்க சந்தையில ஏதோ ஒரு புது மருந்து கிடைக்கிறதா பேசிக்கிட்டாங்களே, அதோட பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா என்றான். அட, ஊருக்கே தெரியும், உங்களுக்கு இன்னும் தெரியலையா? அதோட பேரு சுருள் மாத்திரை என்றார் அந்த நபர். அதை சொல்லிவிட்டு அந்த நபர் இன்முகத்தோடு அங்கிருந்து சென்று விட்டார். சமரன் சுற்றும் முற்றும் பார்த்தான். நிற்க கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் அலைமோதியது. ஒரு சில கடைகளில் மட்டும் கூட்டம் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் அனைத்து கடைகளிலிருந்தும் மக்கள் அந்த மருந்தை வாங்கிச் சென்று கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு கடைக்கு சென்று கூட்டத்துக்குள் நுழைந்து கடைக்காரரிடம், ஐயா கடைக்காரரே, சந்தையில புதுசா ஒரு மருந்து வந்திருக்குல்ல, உருள் மாத்திரை தானே? அதேதான், அது என்ன விலை என்றான். 100 தங்க நாணயங்கள் என்று கடைக்காரர் சொன்னவுடன் சமரன் அதிர்ந்து போனான். இவ்வளவு மலிவான விலையில் எப்படி மருந்து தயார் செய்ய முடியும் என்று நினைத்து வியந்த சமரன், என்னது 100 தங்க நாணயங்களா என்றான். அட என்னப்பா நீ இதுக்கே வாய பொழந்தா இப்படி? இந்த சந்தையிலேயே எங்க கடையில தான் கம்மி, வேணா எங்க வேணா விசாரிச்சு பாத்துக்கோ. 100 நாணயத்துக்கு 1 நாணயம் குறைஞ்சா கூட மருந்து கிடைக்காது பாத்துக்கோ
என்றார் அவர். சரி சரி, எனக்கு ஒன்று கொடுங்க என்று சொல்லி சமரன் சிரித்துக்கொண்டே தன் பையிலிருந்து 100 தங்க நாணயங்களை எடுத்து அந்த கடைக்காரரிடம் நீட்டினான். அதற்கு மாற்றாக கடைக்காரர் சமரனிடம் சுருள் மாத்திரை பெட்டி ஒன்றை கொடுத்தார். பின்னர் அந்த பெட்டியை பிடித்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து சிரமப்பட்டு வெளியே வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஒவ்வொரு கடைக்காரர்களின் முகத்திலும் ஒருவித கர்வம் இருப்பதை கவனித்தான். அவர்களது இந்த திடீர் கர்வத்திற்கு இந்த மருந்து மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டான். கடையை விட்டு வெளியே வந்தவுடன் அந்த சிறிய மரப்பெட்டியை திறந்து பார்த்தான். அந்த பெட்டிக்குள் 10 சிறிய குப்பிகள் வைக்கப்பட்டிருந்ததை கவனித்தான். அவை அனைத்தும் வெளிர் பச்சை நிறத்தில் இருந்தது. இதை பார்த்த சமரன் அந்த மருந்துகள் அனைத்தும் மலிவான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொண்டான். அது பயனுள்ள மருந்துதான் என்றாலும் மிக குறைவான பலனைத்தான் தரும் என்பதையும் தெளிவாக உணர்ந்து கொண்டான். ஒரு குப்பியை கையில் எடுத்து அதை திறந்து வாசனையை நுகர்ந்து பார்த்தான். அதன் வாசனை அவனுக்கு குமட்டலை ஏற்படுத்தியது. உடனே மோதிரத்தை தேய்த்து, குருவே, விஷத்தை கூட குடிச்சிடலாம் போல இருக்கு, ஆனா இந்த நாத்தத்தை பொறுத்துக்கிட்டே இதை குடிக்கவே முடியாது போலயே என்றான். ஏன் அப்படி சொல்ற சமரா என்ற வருணமித்திரரின் கேள்விக்கு, ஏனா இந்த மருந்தோட வாசனையை நுகர்ந்து பார்க்கவே இவ்வளோ சிரமமா இருக்கே, இது எப்படி குடிக்க முடியும் என்று பதிலளித்தான். அவனது பேச்சை கேட்ட வருணமித்திரர் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். மலிவா கிடைச்சா அதெல்லாம் பொறுத்துக்கத்தானே வேணும். இந்த மருந்து பயனற்றதுன்னு எனக்கும் புரியுது சமரா. இதோட வீரியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனாலதான் இது இவ்வளோ மலிவா கிடைக்குது. பொதுவா ஒரு மருத்துவர் இது மாதிரியான மருந்தை தயாரிச்சு மலிவான விலைக்கு விற்கிறது எங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் என்றார். மலிவானது இல்ல குருவே, ரொம்ப ரொம்ப மலிவானது. இங்க பாத்தீங்களா, 10 குப்பிகளோட விலை 100 நாணயங்கள் தானா. அதாவது ஒரு குப்பியோட விலை வெறும் 10 தங்க நாணயங்கள் மட்டும்தான் என்றான். சரி, இப்ப என்ன செய்யலாம் சமரா? குருவே, எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? சொல்லு சமரா. நீங்களும் இது மாதிரியான சாதாரண மருந்துகளை விலை மலிவா தயாரிக்க முடியும் தானே என்று கேட்டான். நிச்சயமா முடியும் சமரா. இது மாதிரியான பலவிதமான மருந்துகளை என்னாலையும் தயாரிக்க முடியும். ஆனா நான் இது மாதிரி சாதாரண மருந்துகளை தயாரிக்க மாட்டேன். இதுல போய் என்னோட நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. ஏன்னா இத ஒரு சாதாரண மருத்துவரால கூட செய்ய முடியும். ஏன், நீதான் இப்ப அபராஜித தரத்தை அறிஞ்சிட்டல்ல, உன்னால கூட இந்த மருந்தை உருவாக்க முடியும். நீயே இதை உருவாக்கி உன்னோட வம்சத்துக்கு உதவி பண்ணலாமே என்றார். இதை கேட்ட சமரன் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். என்ன, நான் கூட இது மாதிரி மருந்து தயாரிக்க முடியுமா என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா சமரா, பொதுவா மருந்து தயாரிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விஷயத்துல அதுவும் ஒண்ணு. ஆனா இது மாதிரி தேவையற்ற மருந்துகளை தயாரிக்கிறது மூலமா என்னோட நேரத்தை நானே வீணடிச்சுக்க மாட்டேன். ஆனா உன்னால இது முடியும். நீ இதை செஞ்சனா உனக்கும் இதை கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நீ உடனே ஏலக்கூடத்துக்கு போய் நான் சொல்ற சில மூலிகைகளை மலிவான விலைக்கு வாங்கிட்டு வா. அதுக்கப்புறம் இந்த மருந்தை எப்படி செய்யணுங்கிற செய்முறையை நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அதன்படி நீயே இந்த மருந்தை தயாரிக்க முடியும் என்றார் வருணமித்திரர். சில வினாடிகள் ஆழமாக யோசித்த சமரன் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் புறப்பட்ட பிறகு அவனை தூரத்தில் ஒரு கடைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு உளவு பார்த்து கொண்டிருந்த நிகண்டன் மெல்ல தலையை வெளியே நீட்டினான். இவன் எதுக்கு இந்த மலிவான மாத்திரையை வாங்கிட்டு போறான்? எதுக்கா இருந்தா என்ன, உடனே போய் யவனிகாமா கிட்ட சொல்லிட வேண்டியதுதான் என்று நினைத்துக் கொண்டே வேறு ஒரு வழியில் விரைந்தான். சமரன் ஏலக்கூடத்திற்கு செல்லும் வழியில் தனது கையில் இருந்த பயனற்ற மருந்து நிரம்பிய பெட்டியை சாலையின் ஓரமாக வீசி எறிந்துவிட்டு அதன் பிறகு சக்கரநந்த ஏலக்கூடத்திற்கு ஓடினான். அவன் ஏல மையத்தை அடைந்தவுடன் மீண்டும் அருகில் இருக்கும் குடிசைக்குள் சென்று தனது மருத்துவருக்கான கருப்பு ஆடைகளை அணிந்து கொண்டான். யாருக்கும் தெரியாதவாறு ரகசியமாக வெளியில் வந்தான். சமரன் ஏலக்கூடத்தின் உள்ளே நுழைந்தபோது அவனுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கிருக்கும் அனைவருமே அவனை அங்கீகரிக்க தொடங்கியிருந்தார்கள். பிரதான கதவின் வழியாக அவன் உள்ளே வருவதை பார்த்த பணியாள் ஒருவர் நேரடியாக மேடையில் இருந்த நித்யநந்தினியிடம் சென்று தகவலை தெரிவித்தார். அப்போது மேடையில் ஏதோ ஒரு ஏலம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மருத்துவர் வந்த செய்தியை கேட்டவுடன் நித்யநந்தினியும் சிரஞ்சீவ குருவும் ஏலத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு முகம் தெரியாத அந்த மருத்துவரை சந்திக்க வேகமாக விரைந்து வந்தார்கள். அந்த மருத்துவர் தங்களுக்காக எங்கு காத்திருப்பார் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே அவர்கள் இருவரும்
நேரடியாக சமரன் காத்து கொண்டிருந்த அறைக்குச் சென்றனர். அறையை அடைந்து அவர்கள் பேசுவதற்குள் சமரன் முந்திக்கொண்டு, வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதிகமா நேரம் இல்லை, நேரடியா விஷயத்துக்கு வரேன். எனக்கு உங்ககிட்ட இருந்து சில உதவிகள் தேவைப்படுது. மல்பரி வகை பட்டு துணி அதிகமா தேவைப்படுது. அதுக்காக தான் அவசரமா உங்களை பார்க்க வந்தேன் என்றான். அவனது நிலையை கண்ட நித்யநந்தினிக்கு பிரச்சனை என்ன என்பது நன்றாக புரிந்தது. அவள் நிதானமாக அந்த மருத்துவரை பார்த்து நம்பிக்கை தரும் விதமாக புன்னகைத்தாள். பிறகு கைத்தட்டி ஒரு பணிப்பெண்ணை தனது அறைக்குள் வரவழைத்தாள். அவளிடம் ஏதோ கிசுகிசுத்தாள். அதன் பிறகு அந்த பணிப்பெண் தலைகுனிந்தபடி வெளியில் சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு, நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில தான் ஒரு நபர் நீங்க கேட்ட அந்த பட்டு துணியோட எங்களை தேடி வந்தாரு. அது ரொம்பவே விசேஷமானது. மாயாஜால தீயிலிருந்து தயாரிக்கப்பட்டது. இதை உருவாக்குனது வேறு யாரும் இல்ல, ரெட்சமல்லர் வம்சத்தை சேர்ந்த பிரபல கொல்லன் சம்யுக்தன் தான். இதை மருந்துல கலக்கிறது மூலமா இது அந்த மருந்தோட சக்தியை அதிகரிக்க வைக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அதனால எல்லா மருத்துவர்களும் இதைத்தான் இப்ப தேடிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லைன்னா இந்நேரம் இது வேற யாருக்காவது கிடைச்சிருக்கும் என்றாள். அதன் பிறகு சமரன் சில மூலிகை பொருட்கள் அடங்கிய பட்டியலை அவளிடம் கொடுத்தான். இந்த பட்டியலில் இருக்கிற மூலிகை பொருட்களும் வேணும் என்றான். ஆனால் அந்த பட்டியலை பார்த்த சிரஞ்சீவ குருவின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அந்த பட்டியலில் இருந்த பொருட்களின் மொத்த விலை 70 முதல் 80,000 தங்க நாணயங்கள் விலை மதிப்புள்ளவையாக இருந்தது. அதை பார்த்த நித்யநந்தினியும் அதிர்ந்து விட்டாள். என்ன இது, விலை மலிவான பொருட்கள் தான், ஆனா அதிகமான அளவுக்கு எழுதியிருக்காரே. இவர் கேட்ட மல்பரி வகை பட்டே கிட்டத்தட்ட 1 லட்சம் தங்க நாணயங்களின் மதிப்புள்ளது. இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 3 லட்சம் தங்க நாணயங்களின் விலை மதிப்பு வருமே. இவருக்காக பட்டு துணியை இனாமா கொடுக்கலான்னு நினைச்சா இவர் என்னடானா நம்ம தலையிலேயே துண்டை போட்டுருவார் போல இருக்கே என்று யோசித்தாள். சக்கரநந்த ஏலக்கூடத்தின் உரிமையாளர் அவள்தான் என்றாலும் அந்த ஏலக்கூடத்திற்கு மற்ற பங்குதாரர்களும் இருந்தனர். அவர்களிடம் தினமும் அவள் முழு கணக்கையும் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. மேலும் 3 லட்சம் தங்க நாணயங்களை பரிசாக வழங்குவதற்கு எந்த பங்குதாரரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதும் அவளுக்கு நன்றாகவே தெரியும். உண்மையில் அவர்களுக்கு கோபம் கூட வந்துவிடலாம். இது போன்ற திறமையான மருத்துவர்களை அதுவரையில் பார்த்திராத காரணத்தினால் அவள் அவரை புறக்கணிக்கவும் விரும்பவில்லை. நீண்ட நேரம் யோசித்து அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். எனக்கு 1 மணி நேரம் கால அவகாசம் கொடுங்க மருத்துவரே, நான் உங்களுக்காக எல்லா வேலைகளையும் செய்கிறேன் என்றாள். அதை கேட்ட சமரன் சிரித்துக்கொண்டே, ரொம்ப நன்றி, உன்னால இந்த வேலையை கண்டிப்பா செய்ய முடியும்னு எனக்கு தெரியும் என்றான். அவன் நித்யநந்தினியிடம் இவ்வாறு பேசுவது இதுவே முதல் முறை. ஆனால் அவன் அப்படி பேசும்போது தெரியாத இந்த மருத்துவரை மகிழ்விப்பதில் அவள் வெற்றி அடைந்ததாக புரிந்து கொண்டாள். அதன் காரணமாக அவள் முகத்தில் லேசான புன்னகை தோன்றியது. சமரன் தனது பையிலிருந்து ஒரு நீல அட்டையை வெளியே எடுத்தான். அதை அவளுக்கு முன்னால் இருந்த மேசையின் மீது வைத்தான். நான் கேட்ட பொருளையெல்லாம் வாங்குறதுக்கு இது போதுமான்னு தெரியல, ஆனா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. இதோடு சேர்த்து மிலாஞ்சி பொடி தயாரிக்க தேவையான மூலிகை பொருட்களையும் சேர்த்து வாங்கிவிடு என்றான். இதை கேட்ட சிரஞ்சீவ குரு மேலும் அதிர்ச்சி அடைந்தார். அவர் இதற்கு மேல் ஒரு விஷயம் கேட்டிருந்தாலும் கூட அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கலாம். அவர் கேட்ட அனைத்து பொருட்களையும் சேர்த்து பார்க்கும்போது 5 லட்சம் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டது. நித்யநந்தினியின் முகம் கோபத்தில் சிவக்க தொடங்கியது. என்ன இவரு இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம இப்படி நடந்துக்கிறாரே? என்னை இவர் பயன்படுத்திக்கிறாரா என்ன? கணக்கு வழக்கு இல்லாம ஒரு பெரிய பட்டியலை கையில கொடுத்து இதெல்லாம் வேணும்னு சொல்றாரு. சரி, எப்படியாச்சும் எல்லாரையும் சமாளிச்சு அதை கொடுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் மேல இப்போ என்னடான்னா மிலாஞ்சி பானம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலிகை பொருட்களையும் கேட்கிறாரே. ஒரு முறை இலவசமா கொடுத்துட்டேங்கிறதுக்காக ஒவ்வொரு முறையும் இலவசமா கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தா கஜானா காலி ஆயிடாதா என்று நினைத்துக் கொண்டே அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கோபம் அவள் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது. சரி, என்ன பண்றது, ஒன்னு வேணும்னா இன்னொன்னு எழுந்துதானே ஆகணும் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். ஆனால் அவளுடைய முகபாவத்தை கவனித்த சமரன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் இலவசமா எதையுமே கேட்கல. மிலாஞ்சி பொடிக்கான மூலிகைகளை கேட்கறது உங்களுக்காக தான். நீங்க மூலிகை பொருட்களை மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நான் உங்களுக்கு மிலாஞ்சி பானத்தை தயார் செஞ்சு தரேன். எனக்கு அதிலிருந்து கொஞ்சம் கூட வேண்டாம் என்றார். அதை கேட்டவுடன் நித்யநந்தினியின் முகம் கடுமையாக மாறிவிட்டது. அவள் சத்தமாக சிரிக்கத் தொடங்கினாள். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.